பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? சுகமா சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்ப ஆண்டவர் எனக்கு என்ன பேச போறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? 138 சங்கீதம் 8 வசனத்துல கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். அதான் வாக்குத்தத்தம். ஏதோ ஒரு காரியத்துல எனக்கு யார் இருக்கிறா, யார் உதவி செய்வா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் யாவையும் உங்களுக்காக செய்து முடிப்பார். இந்த சிங்கப்பூர் தேசத்தில் இருக்கிறதுனால இங்க நடந்த பல சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு வாலிப தம்பி இந்தியாவில இருந்து இங்க வந்து வேலை செய்ய வந்திருந்தார். குடும்பத்துல கடன் வாங்கி இந்த தேசத்துக்கு வந்துட்டார். வீட்டுல ரொம்ப வறுமை கஷ்டம். இங்க வேலை செய்து இந்த சம்பளத்தை அனுப்புனாதான் குடும்பம் சாப்பிட முடியும், கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்க முடியும். திடீர்னு வேலை போயிட்டு வேலை இல்லை, இழந்து நின்ன போது இப்போ ஊருக்கு எப்படி திரும்பி போறது? கடன்காரங்க வந்து நிற்பாங்க, குடும்பத்தின் தேவை இருக்கிறது. இங்கேயும் அந்நிய தேசம், எப்படி வாழ்றது, அடுத்து என்ன செய்யறது? ஒரு அநாத மாதிரி ஆயிட்டு, தெரியாத ஊர் ஆயிட்டு, சொந்தக்காரங்க யாரும் கிடையாது. அப்படியே மனதில் விரக்தி ஏற்பட்டு செத்து போயிடலாம், எனக்கு யாரும் இல்லை, யாரும் உதவி செய்வாங்க அப்படின்னு தனியா, அங்க நிறைய அப்படி இடங்கள் இருக்குதுல்ல, தனியா அப்படி துக்கமா அலையும் போது ஒரு சகோதரர் வந்து சந்தித்தார். அவரு கேட்டார், துக்கத்தோடு இருக்கிறாரு சொல்லி, தம்பி நீங்க ஏன் துக்கமா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு யாருமே இல்லைங்க, என் வாழ்க்கை எப்படிங்க, எல்லாம் நான் முடிஞ்சு போச்சு, செத்துடலான்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் சாகணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு யார் உதவி செய்வாங்க? யாருமே இல்லையே. ஒருவர் இருக்கிறார், இயேசு என்று ஒருவர் இருக்கிறார், உனக்கு உதவி செய்வார். அவர் தான் என்னை உன்ட்ட அனுப்பி இருக்கிறார். பாரு, நீ யாரோ நான் யாரோ, ஆனா உன்னை பார்த்தோன்னா உன்னை பேசும்படி என்னை ஆண்டவர் இயேசு ஏவினார். நீ ஒன்றும் பயப்படாத, நீ உனக்கு வந்து வேலை கிடைக்க வரைக்கும் நான் உனக்கு உதவி செய்கிறேன். உனக்கு திரும்ப நல்ல வேலை கிடைக்கும், பயப்படாத. நான் உனக்காக இயேசுகிட்ட பிரார்த்தனை பண்றேன். அப்படியா? இயேசு எனக்கு உதவி செய்வாரா? உதவி செய்வா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அவரை தைரியப்படுத்தினார். பாருங்க, கொஞ்ச நாள் அவர் உதவி செய்தார், திரும்ப வேலை கிடைத்தது, மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட்டா. அந்த வாலிபனுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் இல்லை, ஒரே பெரிய மகிழ்ச்சி. எனக்கு யாருமே இல்லை, ஒரு அந்நிய தேசம்னு நினைச்சேன், ஆனா இயேசு என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற ஒரு ஆண்டவர் என்னை சந்தித்து என் வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு அவர் சொன்னார். உங்களுக்கு செய்வார், யாவை செய்து முடிப்பார். எப்படி செய்வார் அதெல்லாம் தெரியாது, யாரோ ஒருவரை கொண்டு ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கான உதவி வந்து கொண்டிருக்கிறது, விசுவாசிங்க. இந்த வாக்குத்தத்த வசனம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார். சொல்றீங்களா? கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.